This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Thank you. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜாஷி டாக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மே மாத வெயிலில் உடலை குளிர வைக்கிற தமிழ் உணவுகள் தான். நம்ம நாட்டுக்கு ஏற்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டா தான் நாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன உணவு சாப்பிடலாங்கிற ஒரு சின்ன கேட்டகரி இன்றைக்கி மே மந்த்னால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நுங்கு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. பட் மே மாதம் நிறைய கிடைக்கிறது நுங்கு தான். கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவதாக இருக்கிறது பானகம். அதாவது வெல்லம், இஞ்சி, ஏலக்காய்லாம் சேர்த்து பண்ணுற பானகம்னு சொல்கிறாங்க. இது நம்ம உடலை ரொம்பவும் குளிர வைக்குமா, சூடை தணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு யூடியூப்பில் நிறைய இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நெல்லிக்கனி சர்பத். நெல்லியில் எப்போவுமே விட்டமின் சி இருக்கும். நெல்லிக்கனி சர்பத் நமக்கு உடம்புல எனர்ஜியும் ஃப்ரெஷ்ஷையும் கொடுக்குது. எப்போவுமே அது கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக சாப்பிடுங்க. பனங்கிழங்கு நம்ம எப்போ ட்ராவல் பண்ணாலும் 50 ரூபா ஒரு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் வாங்கி கொடுங்க உங்கள் கிட்ஸுக்கும், நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் பசலைக்கீரை. வாரத்தில் 3 நாள் கீரை சாப்பிடணுமா கண்டிப்பாக. அது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நம்ம பசங்க சாப்பிட்றதுல நம்ம கொடுக்குறதே இல்லை, நாமளும் சாப்பிட்றதில்ல. பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பசலைக்கீரை சாப்பிடுங்க. அப்புறம் வெண்டைக்காய் சாப்பிடும்போதே சவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் வெண்டைக்காய் ரொம்ப நல்லது. மேக்ஸ் நல்லா வரணும் அப்படின்னா வெண்டைக்காய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. உங்களோட பாடி ஹீட்டையும் அது ரொம்பவே குறைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். மோர். நம்ம தயிர் அதிகம் சாப்பிடுவோம், பட் மோர் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம். மோர் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக வெயில் நேரத்தில் குடித்தா ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. நம்ம சூட்டை ரொம்பவே தணிக்கக்கூடியது. அதுக்கு பிறகு மே மாதத்தில் சாப்பிடக்கூடிய பழங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மாதுளம்பழம், முலாம்பழம், தர்பூசணி, அப்புறம் பேரிச்சம்பழம், வெற்றிலை பழம் கூட இருக்கலாம். ஸோ இதில் பேரிச்சம்பழம்லாம் எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒன்று, தர்பூசணி எப்பவும் கிடைக்கக்கூடிய ஒன்று. உங்கள் உடம்புக்கு ரொம்பவும் நல்லதான இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தமிழ்நாட்டோட வெப்பநிலையை ஒவ்வொரு நாள் நம்ம நேர்லேயே பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம நாட்டுக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.